அன்புள்ளங்களை மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த தியானத்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த தியானம் செய்வதற்கு நல்ல ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் ஒரு விரிப்பு விரிந்து அதில் அமர்ந்து கொண்டு உங்கள் முதுகு தண்டுவுடன் நேராக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய 2 கரங்களையும் உங்களுடைய தொடை மீது வைத்துக் கொள்ளுங்கள். நேராக அமர்ந்திருந்தால் மூச்சு பயிற்சி செய்வதற்கு வசதியாக இருக்கும். தூய ஆவியானவர் காற்று வடிவில் இருக்கின்றார். அந்த காற்று வடிவில் இருக்கிற தூய ஆவியானவரை நமக்குள் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசியிலே திருத்தூதர்கள் மீது ஊதி தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதே தூய ஆவியானவரை இன்றைக்கு காற்று வடிவில் இருக்கிற அந்த தூய ஆவியானவரை இன்றைக்கு நாம் உள்வாங்கி நம் உடல் முழுவதையும் குணப்படுத்துமாறு ஒப்பு கொடுப்போம். பொறுமையாக கண்களை மூடியவர்களாக நேராக அமர்ந்து கொண்டு காற்றிலே கலந்திருக்கிற தூய ஆவியானவர் உங்களுக்குள் பிரசன்னமாக வேண்டும் என்று சொல்லி இந்த மூச்சு பயிற்சியிலே பங்கெடுப்போம். இப்போது பாடப்படுகிற அந்த பஜனோடு சேர்ந்து நீங்களும் மனதுக்குள்ளாக உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி உங்கள் மூச்சு காற்றை உள்வாங்கி பொறுமையாக உங்களுக்குள் தங்க வைத்து அதன் பிறகு பொறுமையாக வெளியேற்றுங்கள். இந்த பஜனோடு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இணைத்து கடவுளை மகிமைப்படுத்துவோம். மழை போல வருவாய், இப்போது நீங்கள் மூச்சு காற்றை உள் வாங்குகிற பொழுது தூய ஆவியானவர் உங்களுக்குள் மூச்சு காற்று வழியாக உள் வருகிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த காற்றை உள்ளுக்குள் தங்க வைக்கிற பொழுது தூய ஆவியானவர் உங்களுக்குள் பிரசன்னமாகிறார். அந்த காற்றை வெளியேற்றுகிற பொழுது உங்களுக்குள் இருக்கிற தீமைகள், நோய்கள் இவைகளெல்லாம் வெளியேறுகிறது. இப்பொழுது மூச்சு காற்றை உள்வாங்குகிற பொழுது தூய ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார். அவர் உங்களுடைய இரத்தத்தோடு கலந்து ஒவ்வொரு உறுப்புக்காக செல்லுகின்றார். இப்போது தூய ஆவியானவரை உள்வாங்குங்கள். உங்களுக்குள் தங்க வைத்து ஆவியானவர் வல்லமை உங்கள் இரத்தத்தில் கலந்து ஒவ்வொரு உறுப்பாக செல்லுகிறது. ஒவ்வொரு உறுப்பிலும் இருக்கிற நோய்கள், குறைபாடுகள் அனைத்தையும் இரத்தத்தோடு கலந்து செல்லுகிற தூய ஆவியானவரின் வல்லமை குணப்படுத்துகிறது என்று நினைத்து நம்பிக்கையோடு இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். இப்போது தூய ஆவியானவரை உள்வாங்கி அவரது வல்லமை இரத்தத்திலே கலக்கவிட்டு
உங்களுக்குள் எந்த பகுதி நோய்வாய்ப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதிக்கு செலுத்துங்கள். தலையில் பிரச்சனையோ அல்லது கால்களில் பிரச்சனையோ, வயிற்றில் பிரச்சனையோ, இருதயத்தில் பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் அந்த இடத்தை நோக்கி உள்வாங்கிய தூய ஆவியானவரை, அந்த வல்லமையை இரத்தத்தோடு நீங்கள் அந்த பகுதிக்கு நோக்கி செலுத்துங்கள். தூய ஆவியானவரின் வல்லமை அந்த பகுதியை, அந்த உறுப்பினை ஆட்கொள்கிறது. அந்த நோய்களை எல்லாம் சுத்தம் செய்து தேவையற்ற கழிவுகளை உங்கள் மூச்சு காற்று வழியாக அவர் வெளியேற்றுகிறார். இதனை தொடர்ந்து நம்பிக்கையோடு உணர்ந்து ஒப்பு கொடுத்து இந்த மூச்சு பயிற்சியை செய்யுங்கள். தூய ஆவியானவரின் வல்லமை உங்களுக்குள் வருகிறது. இரத்தத்தில் கலந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிற அந்த உறுப்புக்கு சென்று அந்த உறுப்பில் இருக்கிற நோய்களை, குறைகளை அகற்றுகிறார். அதனை குணப்படுத்துகிறார். இன்னும் ஒரு முறை உணர்ந்து தூய ஆவியானவரை உள்வாங்கி இரத்தத்திலே அவரது வல்லமையை கலக்கவிட்டு நோய்வாய்ப்பட்டுள்ள அந்த உறுப்புக்கு சென்று நோய்களை, குறைகளை எல்லாம் அவர் குணப்படுத்துகிறார். குணம் பெறுகிறோம் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு பொறுமையாக உங்கள் கண்களை திறந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கி இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவோம். அன்புள்ளங்களே, இன்றைய சிந்தனையாக புனித சின்னப்பர் கொலோசருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை தியானிப்போம். விண்ணிலுள்ளவை, மண்ணிலுள்ளவை, கற்புலனாகுபவை, கற்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாக அவருக்காக படைக்கப்பட்டன என்று இந்த வசனம் நமக்கு கூறுகிறது. அன்பு உள்ளங்களே, இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு காரியமும், விண்ணில் இருக்கிற அனைத்தும் அல்லது பூமியில் இருக்கிற எல்லா காரியமும், எல்லா படைப்புகளும் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் அவருக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன, நமக்காக அல்ல. அப்படி என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவருமே அவரால் படைக்கப்பட்டிருக்கிறோம், அவரது விருப்பத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் படைத்திருக்கிறார். நம்முடைய சொந்த விருப்பத்துக்காகவோ, சொந்த நலனுக்காகவோ அல்லது நம்முடைய காரியத்துக்காகவோ நாம் படைக்கப்படவில்லை. மாறாக கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி படைத்திருக்கிறார்.
இது உன்னதமான திட்டம். ஏனெனில் கடவுள் ஒருபொழுதும் தவறு செய்வதில்லை. நம்மை படைத்திருக்கிறார் என்று சொன்னால் உன்னதமான படைப்பு என்று நம்பி நம்மை அவரது திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி படைத்திருக்கிறார். பல பேர் நம்மை பார்த்து சொல்லியிருப்பார்கள், நீ எல்லாம் வேஸ்ட்டு வாழறதே, நீ எல்லாம் இதுக்கு இருக்கிற அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் கடவுள் படைத்த படைப்பு தான் நான். ஆகவே அவருடைய திட்டத்திற்காக படைக்கப்பட்டு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்கிற பொழுது இந்த பேச்சுக்கள், இந்த ஏளன பேச்சுக்கள் அனைத்தும் நமக்கு ஒன்றுமில்லை. மாறாக கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உந்துகோலோடு இந்த நாளை நாம் பயணிப்போம். கடவுள் நிறைவான ஆசிரை நமக்கு தந்து வழிநடத்துவார். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்.